ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இட்லி பொடி தாங்க செய்ய போகிறோம். இது கருப்பு உளுந்தில் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இட்லி பொடி செய்கிறதுக்கு வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. பாத்திரம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம், அடுப்பு சிம்மில் வச்சுக்கிறலாம். இப்போ பாருங்கள், கருப்பு உளுந்து தாங்க எடுத்திருக்கேன். நான் முழு உளுந்தாக தான் எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க இது. இப்போ வந்து அடுப்பை வந்து நல்லா சிம்மிலே வச்சிடணுங்க. சிம்மில் வச்சுட்டு தான் இப்போ போட்டிருக்கேன். இப்போ வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் பாருங்கள். கடலைப்பருப்பு வந்து 1/4 கப்புக்கும் கம்மியாக தான் எடுத்திருக்கேன், அதே உலக்கில். இப்போ வந்து இது வந்து நல்லா வறுக்கலாங்க. சிம்மில் வச்சே தாங்க வறுக்கணும். அப்படியே வச்சு வறுத்துட்டே இருக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து சிம்மில் வச்சு நல்லா செவக்கிற வரைக்கும் வறுக்கணுங்க. நல்லா வாசம் வரும், அது வரைக்கும் வறுக்கணும். இங்கே பாருங்கள், இது வந்து லைட்டாக வறுபட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறலாங்க. ரொம்ப சேர்க்க வேணாம். இங்கே பாருங்கள், நான் கையில் தான் அள்ளி போடுறேன் பாருங்கள். கொஞ்சமாக தான் அள்ளி போடுறேன். போதும், இந்த அளவுக்கு போதும் பாசிப்பருப்பு. இது நல்லா வாசமாக இருக்கும், ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொடிக்கு. இங்கே பாருங்கள், இப்போ வந்து பூண்டும் அது கூடயே சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து தோல் எடுக்காமல் சின்ன பூண்டாக தாங்க இருக்குது. நான் ஒரு 20 பல் பூண்டு சேர்க்குறேன். 100 கிராம் அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும் இந்த பூண்டு. இது பூண்டு போட்டு செய்யலை வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஜீரண சக்தி ஆகுங்க சீக்கிரத்துலேயே இந்த பூண்டு சேர்க்குறது. இங்கே பாருங்கள், பூண்டு சேர்த்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து இது கூட வந்து மிளகா சேர்த்துக்கிறலாங்க. மிளகா வந்து 25 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 20 அல்லது 25 மிளகா சேர்த்துக்கிறலாங்க. நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக சேர்க்குறவங்க ஒரு 10 போட்டுக்கிறலாங்க. 10, 15 கூட போட்டுக்கலாம். நான் 25 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து மிளகா வந்து லைட்டாக வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இது கூடவே வந்து நான் இன்றைக்கி காஞ்ச கருவேப்பிலையாக தான் சேர்த்துருக்கேங்க. ஒரு 5 கொத்து போல் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கூட போடலாங்க. இது வதங்கிடும் சீக்கிரத்துலேயே. இப்போ இது கூடவே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். உப்புமே இதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மிளகா வந்து நல்லா வறுக்கணுங்க. வறுக்கையிலே வந்து அந்த மிளகாவோட ஸ்மெல்லு வரும். அது வரைக்கும் வறுக்கணும் நல்லா. அந்த நெடி வரணும், அது வரைக்கும் வறுத்தா தான் நல்லாயிருக்கும். இந்த பொடிக்கு நல்லா வாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாமே நான் சிம்மில் தாங்க வச்சு வறுக்கிறேன். அடுப்பை ஏற்றி வச்சிட்டோம்னா எல்லாம் கருக ஆரம்பிச்சிரும். நல்லா வறுத்தாச்சு. இது வந்து இப்போ ஆறட்டுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்ட பிறகு தாங்க இப்போ பெருங்காயம் சேர்க்குறேன். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அந்த சூட்லேயே கலர்னோம்னா போதும் பெருங்காயத்தூள். இப்போ வந்து இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க பெருங்காயத்தூள். இங்கே பாருங்கள், அந்த சூட்லேயே நல்லா கிளறி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. இது வந்து முன்கூட்டி சேர்க்கக்கூடாது. பெருங்காயம் சேர்த்துட்டோம்னா கறியிரும். அவ்வளோதான். இது வந்து நல்லா இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ ஆற வச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஒரு தட்டில் தாங்க கொட்டி வச்சுருக்கேன். நல்லா ஆறட்டும். ஆறுனது நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். எப்போயுமே இதுக்கு மிளகா வறுக்கையில் வந்து நல்லா வறுத்துடணுங்க. செவக்க வறுத்தா தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு. அதே போல் பூண்டு சேர்க்கையிலையுமே முதலையே சேர்த்துருங்க பூண்டு. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வறுபட்டுரும். பூண்டு எல்லா சாமானும் சேர்த்து வதக்கல் நல்லா வறுத்துரும். இப்போ பாருங்கள், நல்லாவே ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ நம்ம அரைச்சிக்கிறலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கிறலாங்க. இந்த பொடி வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து கருப்பு உளுந்தில் செய்கிறது வந்து உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், இப்போ அரைஞ்சிருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம பூண்டு வந்து ஃபஸ்ட்டே நம்ம உளுந்தோடையே சேர்த்து வறுத்ததுனால பாருங்கள், பூண்டு லைட்டாக போட்டால் கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் பொடி. இது அப்படி இல்லை பாருங்கள், இது நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நல்லா எப்பயுமே நம்ம இட்லி பொடிக்கு வறுக்கையில் வந்து ஃபஸ்ட்டே உளுந்தோடையே சேர்த்து நம்ம பூண்டு போட்டு வறுத்துட்டோம்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். நல்லா இருக்குது பாருங்கள் பொடி. சூப்பராக இருக்குங்க இது. நம்ம பொடி இட்லி போட்டு சாப்பிட்றதுக்கும் தோசையில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கருப்பு உளுந்து உடம்புக்குமே ரொம்ப நல்லதுங்க. இங்கே பாருங்கள், இது நல்லா ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா இது நல்லா கெடவும் செய்யாதுங்க. ஒரு 6 மாதம் ஆனாலும் நல்லாயிருக்கும். ஆனால் பாட்டிலில் நல்லா கிச்சன் மூடி வச்சுட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அருமையான கருப்பு உளுந்தில் இன்றைக்கி வந்து பொடி செஞ்சாச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.